ஏன்னா மக்களே போற போக்க பார்த்தா இவங்க ஸ்வாப்பிங் வச்சு விட்டுருவாங்க போலயே. எனக்கு என்னமோ அப்படி லைட்டா ஃபீல் ஆகுது ப்ரோ சடனா. இதுக்கு முன்னாடி நான் பிராங்க்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இப்போ இவங்க காட்டுற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஸ்வாப்பிங் வச்சுருவாங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், இன்னைக்கு 2வது ப்ரோமோ ஆக்சுவலா இப்போ வந்திருக்கீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 2வது ப்ரோமோவே காலைல நடந்த ஆக்டிவிட்டியை தான் கொண்டு போட்டிருக்காங்க. காலைல நடந்த அந்த ஆக்டிவிட்டி விஷயத்தை தான் கொண்டு 2வது ப்ரோமோவை போட்டிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியில் என்ன நடந்துச்சுன்னா, யார் 2 பேர் அங்கிருந்து இங்க வந்தா கரெக்டா இருக்கும், யார் 2 பேர் இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, இங்க இருந்து அந்த 2 பேர் வெளியே எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 சைடும் பேச விட்டுருப்பாங்க. 8 பேரும் பயங்கரமா மோதி இருப்பாங்க. இதுல உள்ள போன 8 பேர் கடுமையா போராடுறாங்க. எப்படியே உள்ள போன 8 பேர் கடுமையா போராடுறாங்க. எப்படி நம்ம ஸ்வாப் ஆயிரலாம், அங்க இருந்து 2 பேரை தூக்கிட்டு நம்ம கண்டிப்பா அந்த 2 பேருக்குள்ள போயிட்டு நம்ம டாப் 5ல கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லிட்டு கடுமையா போராடிட்டு இருக்காங்க. சோ எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்க மேபி 2 பேர் இல்லனாலும் ஒருத்தரை கூட ஸ்வாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு சின்ன டவுட் இருக்குது. அதனால வீட்டுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டில அவங்க என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் வச்சு யார் 2 பேர் இல்ல யார் ஒருத்தர் ஸ்வாப் பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்லி மொத்தமா பாத்துறலாமா. எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப 8 பேர் புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல, புதுசா வந்திருக்கல ஒருத்தர் வேணா 2 பேரை வச்சுக்கலாமே. சும்மா இப்ப என்ன கடுமையா போராடுறாங்கல்ல, சோ 2 பேரை ஸ்வாப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா யாரை பண்ணா கரெக்டா இருக்கும். கரெக்ட் கிடையாது, சொல்ல போனா கரெக்ட் கிடையாது, என்ன ஃபேரே கிடையாது. வீட்டுக்குள்ள இவங்க வந்து 93 நாள் 94 நாள் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது எப்பவோ வீட்டானவங்களா டக்குனு உள்ள வந்து கடைசி நேரத்தில் ஸ்வாப் ஆகுறது அப்படிங்கிறது ஃபேர் கிடையாது, நடக்க சான்ஸ் இல்லை தான். இருந்தாலும் சும்மா அப்படியே நம்ம பேசுவோமே, இருந்தாலும் ஒருவேளை இவங்களை பண்ணா கரெக்டா இருக்கும்னு யாருன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் சாச்சனா வைப்பேன். என்ன ப்ரோ சாச்சனா வைக்கிறீங்க, சாச்சனா நீங்க திட்டுறேன் ப்ரோ, நான் சாச்சனாவை பயங்கரமா திட்டிருக்கேன், நான் முன்னாடி இருந்தே பயங்கரமா திட்டிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே அந்த 65 நாள் அந்த பொண்ணு உள்ள இருந்தாலும் 65 நாள் 63 நாள் இருந்தா அவ்வளவு நாட்கள் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்க தான் செஞ்சிருக்கா. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சாச்சனா பண்ண அடுத்த வாரம் உண்மையாவே நம்மளாம் ஃபீல் பண்ணோம், ஐயோ கண்டென்ட் இல்லையா வீட்டுக்குள்ள சாச்சனா இருந்தா ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணோம். அந்த வகையில் ஒருவேளை தான் இது ஃபேர்லாம் கிடையாது, ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் ஒருவேளை அப்படி ஒரு ஷாப்பிங் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் இடத்துல நான் வைக்கிறது வந்து சாச்சனாவை தான் வைப்பேன். நான் வந்தானா கண்டிப்பா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆனா கடைசி வரங்களில் என்ன கண்டென்ட் கொடுத்து என்ன ஓட்டுக்கு எடுத்து உள்ள போவாங்க நமக்கு தெரியாது, அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன் ஓகேவா. 2வது யாரை வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரியா வைப்பேன். என்ன ப்ரோ ரியான்னு கேட்டீங்கன்னா, நான் சாச்சனாக்கு சொன்ன மாதிரி தான் ரியாவுக்கு சொல்லியிருந்தேன். ரியா அந்த வீட்டுக்குள்ள நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா ஓட்டுகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒயில் கார்டா உள்ள வந்திருந்தாங்க. உள்ள வந்த 2 வாரத்தில் 3 வாரத்தில் டக்குன்னு மாட்டிக்கிட்டாங்க எவிக்ஷன்ல. ஸோ அதனால உங்களுக்கு ஓட்டுகள்ங்கிறது இல்லை. அதனால இங்கே ஸ்வாப் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தப்புனா தப்பு, சரினா சரி. கண்டென்ட் பண்ணணுமா கண்டென்ட் பண்ணலாம், கண்டென்ட் வேணாமா இது தப்பா போகும்னு தெரிஞ்சு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக மாட்டேங்காங்க. அந்த வகையில் ரியாவை மாத்தினா கரெக்டாக இருக்கும். நீங்க நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேட்மேன் சொல்லுவீங்க, ஃபேட்மேன் அவர்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்போ கூட கவனிச்சுன்னா ஃபேட்மேன் அவர்கள் டக்கு நேராக மோத மாட்டேங்காங்க. நல்லா கவனிங்களா, ஃபேட்மேன் அவர்கள் நேராக மோத மாட்டேங்காங்க. நேற்று நைட்லேருந்து அந்த 8 பேரை பயங்கரமாக தீட்டி விட்டு அந்த 8 பேர் தான் போய் உட்காந்து அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக அங்கே சொன்னாங்க. அந்த 8 பேர் தான் மத்தாளுக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்த ஃபேட்மேன் அவர்கள் அவ்வளவு ஓப்பனா அந்த கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் அவர்கள் திருப்பி அந்த ஸ்வாப்பிங் ஆனா கூட டக்குன்னு ஓப்பனா எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி காமா போயிருவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள நேத்து வந்தாங்கல்ல, வந்தோடனே நீ கவனிச்சனா கூட தெரியும், வந்தோடனே எல்லாத்தையும் நல்லபடியா தான் பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் நல்லபடியா பேசியிருப்பாங்க. உனக்குலாம் ஓட்டுகள் சூப்பர். ஏன் சௌந்தர்யா பத்தி நம்ம ஃபேட்மேன் அவர்களே சொல்லியிருக்காங்க, உனக்கு அங்க இருக்க எல்லாமே ஆர்கானிக் ஓட்டு தான், ஆர்கானிக் ஃபேன்ஸா நீ சம்பாதிச்சிருக்க, வெளியே நீ சம்பாதிச்சிருக்க எல்லா சப்போர்ட்டர்ஸும் நீ வீட்டுக்கு உழைச்சி தான் சம்பாதிச்சிருக்கன்னு சொல்லி பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஸோ ஃபேட்மேனை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் முன்னாடி பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஆனா பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா அவருக்கு ஒரு கேம் பிளே பண்ணும்போது தான் கூட இருக்க ஆளை யூஸ் பண்ணி தான் ஒரு கேம் பிளே பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அந்த வகையில் இந்த 2 பேர் ஸ்வாப் பண்ணா கரெக்டா இருக்கும். சரி ஓகே, வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல ஒரு 8 பேர், அந்த 8 பேர்ல இருந்து 2 பேரை யார் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இவங்க இப்போதைக்கு பிளான் போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா, ஏகப்பட்ட பிளான்ஸ், நாங்க இப்படி இருந்தா இப்படி பண்ணிருப்போம் அப்படி பண்ணுறோம். அந்த பிளானின் அடிப்படையில் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அந்த டாஸ்க் எல்லாம் சேர்த்து சொல்றேன், டாஸ்க் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து சொல்றேன். அதுல மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பவித்ரா வைப்பேன். என்ன பேர் பவித்ரானா உண்மையாவே அவங்க நல்ல குட் சோல் இல்லை நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே இந்த டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது சண்டை போடுறது, ஏன்னா நிறைய சண்டையில பவித்ரா இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சண்டை இருந்திருக்க மாட்டாங்க. சும்மா அன்வான்டா ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணதே கிடையாது பவித்ரா, கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மேபி அந்த இடத்துல சாச்சனாவோ இல்லை ரியாவோ இருந்திருந்தா அந்த கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்கும்னு எனக்கு தோணுது. இது எல்லாமே என்னோட கற்பனை மட்டுமே, திரும்பியே சொல்லி, ஏன்னா அந்த வீட்டுக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா 2வது ப்ரோமோல மெனக்கிட்ட அந்த விஷயத்தை காட்டும் போது மேபி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குமோன்னு எனக்கு டவுட் வருது, அதனால மட்டும் தான் சொல்றேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பவித்ராக்கு பதிலாக இங்கிருந்து வேற யாராச்சும் ஸ்வாப் ஆகி வந்தா கண்டிப்பா கண்டென்ட் டிஃபரெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்ததா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சௌந்தர்யா தூக்கி அங்க வச்சிடலாம். ஏன்னா சௌந்தர்யா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்டென்ட்ல போய் ஃபைட் பண்ணதே கிடையாது.
அப்படி ஒரு ஃபைட்டை நம்ம பார்த்து கிடையாது. சும்மா நினச்சி எங்கே போய் ஃபைட் பண்ணவே மாட்டாங்க. டாஸ்கில் பெஸ்ட்டாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சொல்லவே முடியாது, நம்ம ஓப்பனாக சொல்லி ஆகணும். அந்த விதத்தில் மேபி ரியாவோ இல்லை சாச்சனா அவர்களோ அந்த இடத்துக்கு ஸ்வாப் ஆனா ஆனால் அந்த இடத்த ஃபுல் பண்ணுவாங்க. ஓகேவா, கண்டிப்பாக ஃபுல் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன கொஸ்டின்னா, நம்ம என்ன 60 நாள்லயே இருக்கும், 60 நாளா 70 நாளா, 60 நாள் 70 நாள் இருந்தா ஓகே, 30 நாட்கள் இருக்கு, 40 நாட்கள் இருக்குது, ஸ்வாப் ஆகி வீட்டுக்குள்ள பயங்கரமான கண்டென்ட் கொடுத்து பிக் பாஸை தூக்கி நிமித்திடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அங்கதான் சீசன் முடிஞ்சு போச்சே, சீசன் முடிஞ்சு போச்சாங்க. இன்னும் 2 நாள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சா காலையிலேருந்து பார்த்தா வீட்டுல பயங்கர ஃபயரா போயிட்டு இருந்தா, அட்டி புட்டி அப்படின்னு பிளானா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சோம், அந்த பிளான்ல மொத்தமா காலியே எல்லாரும் நார்மலா அந்த டாஸ்க் மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டாஸ்க் மோடுக்கு போனனால இதுக்கப்புறம் இந்த சண்டைகள் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில. மேபி இதுக்கப்புறம் நைட்டு தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் அப்பவே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் சண்டைகள் இருக்காது. ஏன்னா அவங்க கேரக்டர்ல இருப்பாங்க. அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர முடியாது. அப்படி அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சண்டைகள் இருக்காது. சின்ன சின்னதா வன்மங்கள் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்னதா பேசும்போது கண்டிப்பா அங்கங்க வன்மத்தை தூவிட்டு போவாங்க. இருந்தாலுமே என்ன பொறுத்தவரை இதுக்கப்புறம் சண்டை இருக்காது. மேபி நைட்டு தான் சண்டை இருக்கும். அப்படியே நைட்டு சண்டை இருந்தாலும் அப்புறம் தூங்கி அதை முடிச்சுருவாங்க, அப்படியே காணாம போயிடும். அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும்தானே இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு நாள்ல இவ்வளவு விஷயங்களை மாற்ற முடியுமா? இல்ல கடைசி வாரங்களில் நீங்க பயங்கரமா போராடி நீங்க எந்த பொசிஷன் பிடிப்பீங்க? இல்ல டாப் 5ல வந்துட்டு வச்சுக்கலாமா? டாப் 5ல வந்து என்ன பொசிஷன் பிடிக்க போறீங்க? ஆக்சுவலி என்ன பிளான், எதுக்கு இப்படி பண்றாங்க சுத்தமா தெரியல. அதனால என்ன பொறுத்தவரைக்கு ஸ்வாப்பிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை இருந்துச்சுன்னா இந்த ஸ்வாப் வேணா பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா வேற வழி இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு போராடுறாங்க, இதான் ஸ்வாப் இதான் ஸ்வாப், அப்ப இந்த 2 பேர் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்வாப்பிங்க வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், சிம்பிளா சொல்லிட்டா பவித்ரா பொறுத்த வரைக்கும் டாப் 5ல தான் இருக்க போறாங்க. டைட்டில் போவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஓட்டுகள் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5ல இருப்பாங்களே தவிர மத்தபடி அந்த டைட்டிலுக்கு போவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. அது மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2 பேரும் ஸ்வாப் ஆனா கூட சாட்டர்டே சண்டே இந்த 2 பேர்கள் வெளியே எடுத்தா கூட திங்கக்கிழமை ரிட்டன் வீட்டுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா திங்கக்கிழமை மொத்தமா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. மொத்தமா உள்ள வந்து அப்புறம் ஃபுல்லாவே பொங்கல் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுவாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது உள்ளதான் இருக்க போறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்வாப் ஆனாலும் அதான் நடக்க போகுது, அவங்க 2 பேரும் ஸ்வாப் ஆனாலும் அதான் நடக்க போகுது. மொத்தத்துல இதுதான் நடக்கும். ஆனா டைட்டில் வின்னர் சேஞ்ச் ஆக போறது இல்ல. டைட்டில் வின்னர் பக்கத்துல யாருமே போல, அது சேஞ்ச் ஆக போறது இல்ல. அது ஒரு சைடு போய்கிட்டே இருக்கு. ஓகேவா, மொத்தத்துல இவங்க வந்ததே இந்த டாப் 5 ஆர்டர் குலைக்கிறதுக்கு தான். அந்த டாப் 5 ஆர்டருக்குள்ள நான் இருக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க போல. ஆனா திரும்பியே சொல்றேன், அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன பொறுத்தவரை இல்லை. மேபி இப்படி நடந்தா இப்படி இருக்கும். சாட்டர்டே சண்டே பிக் பாஸ் சாட்டர்டே சண்டே இல்லை, நாளைக்கு ஈவினிங் போல பிக் பாஸ் கூட்டு எல்லாரும் உட்கார வச்சு வாங்கப்பா அந்த ஸ்வாப்பிங் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு உட்கார வச்சு டப்புன்னு ஸ்வாப்பிங் பண்ணும்போது சொல்லுங்கன்னு சொல்லி 2 சைடு கேட்டு ஸ்வாப்பிங் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இது ஒரு பிராங்க் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உங்களை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசமா இருக்கும். இருந்தாலும் எனக்கு என்னன்னா, அது எப்படி பண்ண முடியும்? மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? 60 நாளைக்கு முன்னாடி வெளியனுப்பப்பட்டவங்க, 40 நாளைக்கு முன்னாடி வெளியனுப்பப்பட்டவங்கலாம் அதுக்கெல்லாம் இருக்க 40 நாள் 50 நாளுக்கு அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல. சடனா அவங்கள கொண்டு டாப் 5 ஆர்டர்ல கொண்டு வச்சா அது எப்படி ஃபேர் அப்படின்னு சொல்லி மக்களே கேட்பாங்க. மொத்தத்துல வீட்டுக்கு ஏதோ சம்பவத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அந்த டாஸ்க் ஆரம்பிச்சாதான் எனக்கு மனசு கேட்கல. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. டாஸ்க் ஆரம்பிச்சனால பெருசாக கண்டென்ட் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஓட்டிங் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்த வீடியோல ஓட்டிங்கை பற்றி பார்த்துடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ வீட்டுக்கு அந்த டாப் 8 இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் 8ல இந்த ஒரு 2 நபர்களை ஸ்வாப் பண்ணா கரெக்டாக இருக்கும். யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல அந்த 8 பேர், அந்த 8 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை மாற்றி விட்டா யாரை கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு தோணுது. ஆனால் டைட்டில் வின்னர் சேஞ்ச் ஆகாது பாரு, அது ஒன்று அது உங்களுக்கே தெரிஞ்சு வச்சா திரும்பி என்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அங்கேயே தான் இருக்கும். ஆனால் டைட்டில் பக்கத்தில் ஒரு சில பேர் நெருங்கிட்டு இருக்கதா கேள்விப்படுறேன். என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.